तस्मिन् ब्रह्मणस्मिन् चत्रे अस्यामादेशायां प्रधायास्मिन् कर्मण्यस्यां देवोद्यागं स्वाहा संवाग्ने वर्चसाः प्रजया सह धनेन सह सुप्रजाः भूयासं पूर्णाहुते पूर्णाहुति उत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अभयं पूर्णाहुतिः अस्यामेव आंजनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्त प्रचोदयात्। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये
சரி சரி. இன்னும் அலங்காரம் முடிச்சு 1 மணி நேரம் ஆகும். தாராளமா வந்து இருக்கிற இடத்துல உட்காருங்க. வாங்க, அங்க ஸ்கிரீன் போட்டாச்சு. வாங்க, கொஞ்ச நேரம் டிராபிக், அதனால கொஞ்சம் அமைதியா அந்த அண்ணா வந்து வேலூர் கவிஞர், ஏற்கனவே வந்து ரிட்டையர்டு ரிஜிஸ்ட்ரார், அது மாதிரி வந்து பல சொற்பொழிவுகளை வந்து சிறப்பாக ஆற்றியவர். நம்ம வேலூர் மாவட்டத்தில் அவர் மேடை ஏறாத மேடையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். நம்ம சாஸ்திரி நகர் மக்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இங்கே வருகை தந்துள்ளார். அவருக்கு நமது ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஆகியோர் சார்பாக அவருக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது சொற்பொழிவு அமைதியாக அவருடைய சொற்பொழிவு கேளுங்க. ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம். இந்த மந்திரத்தை ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனு ஜெய ஹனுமான், अंजन मैना जय हनुमान, वायुपुत्रा जय हनुमान, जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान. हनुमंतुनि बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वम् अरोगरम् अजाट्यं वाक्पटुं सल् हनुमद्भयतु सा. வேதவியாசனான் நல்ல புத்தி கூர்மை ஆகிய ஞானம் எதிரிகளை அழிக்கும் பலம், மனோதிடம், பயமற்ற தன்மை, காலம் தாழ்த்தாமல் விரைவாக செயல்படும் தன்மை, வாக்கு சாதுரியம் ஒருங்கே அமைந்த வியாதி வீரன். அத்தகைய அனுமனை நாம் தினமும் துதித்தால் நாமும் இந்த குணங்களை பெறலாம். ஏறி கொஞ்சு பெற்று அணுகை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன். ராம 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 ராமநாமம் சொல்ல சொல்ல நாமனக்கும் ராமநாமம் சொல்ல. சாதனையாளர்கள் நிறைந்த சாஸ்திரி நகரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே சப்பாத்தி மாரியம்மன் ஒரு கோயில் இருந்தது. எங்க இருக்கு இப்போ? எந்த இடம் எனக்கு மறந்து போச்சு. பிள்ளையார் கோயில் இருக்க சப்பாத்தி மாரியம்மன் கோயில்ல நான் ஒரு பட்டிமன்றத்துக்காக வந்திருக்கிறோம். அதனால இங்கே வழித்துணை ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் பெருமையுடைய திருக்கோயிலிலே 2ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா. முதல்ல ஜெயந்தினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெயந்தினா என்ன? பர்த்டே, பிறந்த நாள். பெரியவங்களை பிறந்த நாள்ல சொல்றது இல்ல, ஜெயந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க மறைஞ்ச நாள்கள்ல நம்ம மறைஞ்ச நாள் சொல்லக்கூடாது, குரு பூஜைன்னு சொல்றோம். என்ன? குரு பூஜை. இப்போ ரமண மகரிஷி குரு பூஜை, இப்போ கலசப்பாக்கம் பூண்டி மகானுடைய குரு பூஜை, வாரியார் சாமிகள் குரு பூஜை அப்படி சொல்றோம். இப்ப சத்தியம்மா ஜெயந்தி விழா, அனுமன் ஜெயந்தி விழா, பர்த்டே தான் இன்னைக்கு அனுமனுக்கு. அனுமன் யார்? இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை நண்பர், பாசக்கார நண்பர், பாசக்கார பழனி என்று மக்களால் அழைக்கப்படுகிற இனிய நண்பர் வழக்கறிஞர் பழனி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்தார். எனக்கு ஆண்டுதோறும் முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல நம்ம பிரசங்கம் நடக்கும் ஆண்டுதோறும். இந்த ஆண்டு அவர் நடத்தல, அதுக்கு முன்னர் 2 ஆண்டு இந்த கொரோனா பீரியட்ல நம்ம நடத்தல. அதனால இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த இடத்துல சாஸ்திரி நகர் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சாஸ்திரி நகர்ல மிக பிரமாண்டமாக நடக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. ஏன்னா மக்கள் வெள்ளமென அலை கடலென கூடியிருக்கின்றீர்கள்.
இன்னும் ஒரு அரை மணி நேரம் காத்திருங்கள். ஆஞ்சநேயருடைய அருமையான தரிசனம் இருக்கு. அபிஷேகம் பார்த்தீங்க, யாகம் பார்த்தீங்க. அனுமனை பத்தி சில செய்திகளை தெரிஞ்சுக்கிடுவீங்க. யார் அனுமன், ஏன் அவருக்கு ஜெயந்தி விழா, அவருக்கு கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் யார்? இப்ப அருமை நண்பர் ரிட்டையர்டு பிடிஓ ஒரு பாட்டு பாடினார் உங்ககிட்ட, அஞ்சிலே ஒன்று பெற்றான். இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு கம்பராமாயணத்துல. ஒன்று பெற்றான். 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் எதுமா? 5. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், அப்புறம் என்னமா? 4 நானே சொல்லிட்டேன். 4வது 5வது என்னமா? காத்து. காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. அந்த காற்றின் மைந்தன் தான், காற்றுக்கு பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர். யாருக்கோ இந்த சொல்லேன் செல்வன் அப்படின்னு ராமர் கேட்கிறார். ராமரும் லட்சுமணரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. சபரி சொல்றா, ரிஷியமுக பர்வதத்துல இந்த சுக்ரீவன் ஒருத்தருக்கா, அவங்க அண்ணன் வாலி. சுக்ரீவன் கிட்ட போனா 70 லட்சம் சேனைகள் நமக்கு சப்போர்ட் வரும், சீதா தேவியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வழி சொல்றான். யாரு? லட்சுமணனும் அப்படியே நடந்து வந்தா அந்த மலைக்கு வராங்க. மலைக்கு வரும்போது மலைக்கு மேல இருக்கான் வாலி. வாலிக்கு பயந்து இன்னொரு குகையில சுக்ரீவன் ஒளிஞ்சு இருக்கான். அந்த சுக்ரீவன் மேல இருந்து பாக்குறான், அனுமன் நீங்க வா. அனுமன் என்ன வேலை தெரியுமா அவருக்கு? அவருக்கு மினிஸ்டருங்க. யாரு மினிஸ்டர்? யாரு மந்திரி சபையில? அவர் மந்திரி தெரியுங்களா? யாரு மந்திரி சபை? யார் மந்திரி சபையில அனுமன் மந்திரியா இருக்காரு? யாருன்னா சொல்லுங்கம்மா பாப்போம். அனுமன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணவர் இல்ல, அவர் அமைச்சராக இருந்தார். யார் மினிஸ்டர்? ஒரு கேபினெட்ல அமைச்சர். அவர் சுக்ரீவனுடைய மந்திரி சபையில அமைச்சராக இருந்தவர். யாரு? இந்த அனுமன். அனுமன் ஏன் இவருக்கு பேரு? அணு என்றால் தாட. அந்த வஜ்ராயுதத்துல இந்திரன் கோபத்துல அப்படி வீசிட்டான். அப்ப இந்த இடத்துல அவருக்கு அடிபட்டது. அதனால இந்த கண்ணம் மோவா கட்ட வீங்கிச்சு. அதனாலதான் அவருக்கு பேரு அனுமன். தாரைக்கு பேரு அணு. அணு என்றால் தாரை. பெரிய மனிதர் என்பதனாலே அனுமன் என்று பெயர் வந்தது. ஆஞ்சநேயர் அவருக்கு பேரு. ஆஞ்சநேயர் யாருமா பேரு அவருக்கு? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அவர் ஜெயந்தி விழாவில். ஆஞ்சநேயன் ஏன் பேருனா அவங்க அம்மா பேரு அஞ்சனை, அஞ்சனா தேவி. இப்ப ஐயருக்கு நம்ம யாகம் நடத்தும் போது அஞ்சனா கர்ப்பம், அஞ்சனா கர்ப்பம் சொன்னார்ல, அப்படின்னா என்ன? அஞ்சனா தேவியின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். அதனால அவருக்கு பேரு ஆஞ்சநேயர். இன்னொரு பேர் இருக்குது ஆஞ்சநேயருக்கு, மாருதி. மாருதினா காத்து. காத்தினுடைய புள்ள இந்த ஆஞ்சநேயர். அதனால மாருதின்னு பேர். மாருதி, ஆஞ்சநேயர், அனுமன். இன்னொரு பேர் இருக்கு சஞ்சீவி ராயலு அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. இப்ப ஆந்திராவில் போனீங்கன்னா ஆஞ்சநேயர்னு சொல்ல மாட்டாங்க, சஞ்சீவின்னு கூப்பிடுவாங்க அவரை. ஏன் தெரியுமா? அவர் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்தார். சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்தார். அதனால ராமபிரானை காப்பாற்றினவர் அவர் தான். நல்லா கேட்கணுங்க. ஆஞ்சநேயர் சாதாரண விஷயம் இல்ல. ராமபிரான் சொல்றாரு, என்னை காப்பாத்தினது நீதான்றாரு. ராமனையே காப்பாத்தினவர் ஆஞ்சநேயர். அப்புறம் சீதா தேவி தற்கொலை பண்ணியிருந்தாங்க அசோகவனத்துல. அங்க ஒரு கொடியில தற்கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த நேரம் பார்த்துதான் யாரு போய் காப்பாத்துறாங்க அவரை. யாரு காப்பாத்துந்த? சீதையை யாரு காப்பாத்துந்த? ஆஞ்சநேயர் தான். ஆக ராமபிரானை காப்பாத்துந்த ஆஞ்சநேயர், சீதா தேவியை காப்பாத்துந்த ஆஞ்சநேயர். சரி, லட்சுமணன் ஒரு இடத்துல மரணமே அடைஞ்சிட்டாரு, கீழே விழுந்துட்டாரு போர்க்களத்துல. லட்சுமணனோட சேர்ந்து இந்த 70 லட்சம் குரங்கு வாகன படைகள் செத்து போச்சு களத்துல. இவங்களை உயிர்ப்பிக்கணும், என்ன பண்ணணும்? அப்போ ஜாம்பவான், ஜடாயுடைய அண்ணன் சம்பாதி, கரடிகளின் தலைவன் ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் சொல்றா, ஆஞ்சநேயர் நீ போய் சஞ்சீவி மலையில 2 மூலிகை எடுத்துட்டு வா. அந்த 2-3 மூலிகை பேர் சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு டைம் இல்ல.
இந்த மூலிகைகளை தேட முடியாது. மலையே பேச்சு எடுத்துன்னு வரேன்னு எடுத்துன்னு வந்துட்டார். அதனாலதான் ஆஞ்சநேயருடைய கையில ஒரு மலையை வச்சுக்கிட்டு இருப்பார். அதுதான் சஞ்சீவி மலை. அதனாலதான் அவர் பேரு சஞ்சீவிராயன், சஞ்சீவிலு என்று இன்றைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் அவரை சஞ்சீவிராயலு என்று அழைக்கிறார்கள். ஆக தமிழகத்திலே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இது யார் சொன்னாங்க? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னது ஔவையார். ஆக கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், உண்மைதான். இப்போ எல்லா ஊர்லயும் பிள்ளையாருக்கு கோயில் இருக்கு. அதுக்கு அடுத்து யாருக்கு அதிகமான கோயில்? யாருக்கு அதிகமான கோயில்? பாப்பா நீ சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்கலாம். எழுந்துரு, தைரியமா பேசணும். எல்லா ஊர்லயும் பிள்ளையாருக்கு கோயில் இருக்குது. அதுக்கு அடுத்து யாருக்கு அதிகமான கோயில்? யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு தான் அதிகமான கோயில். இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற கோயில் பிள்ளையார், எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற கோயில் ஆஞ்சநேயர். அனுமருக்கு கோயில் இருக்கு. கோயில் இல்லாத ஊர் இல்லை ஆஞ்சநேயர் பிரபுக்கு. ராமனே சொல்றார், பட்டாபிஷேகம் முடியுது, பட்டாபிஷேகம் நடக்கிற போது அனுமன் எங்க இருந்தார் தெரியுங்களா? அனுமர் எங்க இருந்தார் பட்டாபிஷேகத்தின் போது? ராமனுக்கு 14 வருஷம் காட்டில இருந்து சீதையை கண்டுபிடிச்சு ராமனோடு ஒண்ணு சேர்த்தது யார் தெரியுங்களா? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இல்லைன்னா ராமபிரானுடைய கனையாடிய மோதிரத்தை எடுத்து போய் சீதை கட்டி கொடுத்துருக்க முடியாது. சீதை ஒரு சூளாமணி ஒண்ணு கொடுத்தாங்க, இடுப்புல கட்டி ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்தை இவர் கட்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துன்னு வந்துதான் ராமர் கட்டி கொடுக்கிறார். கண்டேன் சீதையை கற்புக்கு அணியை. உன்னுடைய சீதா தேவி நல்ல கற்பு கரசியாக அந்நியனுடைய அசோகவனத்திலே நல்லா இருக்கா. உயிருக்கு ஆபத்து இல்லை, கற்புக்கு ஆபத்து இல்லை. அந்த அம்மா நல்லா இருக்காங்க, சீதை நல்லா இருக்காங்க சாமி அப்படின்னு யாருக்கு சொன்னார்? உலகத்தை காப்பாற்றி ரட்சிக்கிற ராமபிரான். ராமன் யாரு? திருமால் தான், நாராயணன் தான் ராமன். ராம அவதாரம், முதல் அவதாரம் 10 அவதாரம் பெருமாள் எடுக்கிறாரு. அதுல ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். அவதாரமாக இருந்தாலும் கூட அவர் மனிதனா நடிக்கிறார். மனுஷனா கஷ்டப்படுறாரு, மனுஷனா கவலைப்படுறாரு. 14 வருஷம் ஜெயிலுக்கு போனார், காட்டுக்கு போனாரு. ராமரே கடவுள் சொன்னாரா? அவங்க அப்பா அவங்க அம்மாவும் மதிச்சார். பிள்ளைகள் தெரிஞ்சுக்க வேண்டியது பெற்றோர்கள் பேச்ச மதிக்கணும். அதுக்கு பெரிய உதாரணம் ராமர். ராமபிரானுக்கு உற்ற தோழனாய், நண்பனாய், உறவினராய் எல்லாமாக இருந்தவன் ஆஞ்சநேயர். அதனால்தான் ராமபிரான் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய ரகுகுலத்திலே என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆஞ்சநேயனே, மாருதியே நீதான், அனுமனே அஞ்சனை புதல்வா நீதான் என்னை காப்பாற்றினாய். அதனால நீ என்னை வந்து அப்படி சேர்த்து கட்டிக்குப்பாங்க. அனுமனை எல்லாருக்கும் மத்தியில பட்டாபிஷேகம் நடக்குது. ஊர் உலகெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கு. நாடு எல்லா நாட்டு அரசர்களும் இருக்காங்க. அப்ப ராமபிரான் சொல்கிறார், ஆஞ்சநேயர் பிரபுவே நீ என்னை ஆற தழுவிக்கொள் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் பரிசு கொடுத்து ராமர் அச்சனர். ஆஞ்சநேயரை என்ன பரிசு வேணும்னு கேட்கிறார் ராமர். என்ன ராம அவதாரம் முடிஞ்சு அவர் மேல போயிடுவார். அப்ப ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு, நான் பூலோகத்திலே இருக்கேன், நான் மேல வரல. ஏன் வரல? எதுக்கு மேல போல ஆஞ்சநேயர்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆஞ்சநேயர் மேல போல? ஏங்க பூமியிலே இருந்தாரு? எங்கெல்லாம் ராம 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 ராமா 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்ற இடத்துல உனக்கு பின்னால் இருக்கிறார், உனக்கு பக்கத்தில் இருக்கிறார். இந்த தம்பிக்கு முன்னால நிற்கிறாரு, பின்னால் இருக்கிறாரு. யாரு? அதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. மேல போயிட்டாரு போல கேளுக்கிறாருன்னு சொன்னேன். ஐயா சொல்றாரு மேல போயிட்டாரு, மைக்கு மேல போயிச்சுட்டாரு. அதனால ஆஞ்சநேயர் பிரபு பூமியில உனக்கு எனக்கு அருள்பாலிக்க இந்த மண்ணிலே நின்று விட்டார். எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ, எங்கெல்லாம் ராம காதை சொல்கிறார்களோ அங்கெல்லாம் இருந்து ராமநாமத்தை கேட்பேன், நான் மேல்லோகத்துக்கு வரவில்லை என்று ஆஞ்சநேயர் ராமனிடத்திலே சொல்லிவிட்டார்.
அவ்வளவு பெரிய ராமபக்தர், ராம தூதர். ராவணனுடைய மந்திரி சபையில முக்கால்வாசி மந்திரிகளை அழித்து விட்டார். வாளிலே தீ வைத்து லங்காபுரியிலே சுற்ற வைத்தான் ராவணன். இலங்கையை எரித்தார். அசோகவனத்திலே சீதையை கண்டு ராமன் நல்லா இருக்காரு, நீ உயிருக்கு மாச்சுக்காத, நீ செத்துக்காதம்மா, நீ உயிரோடு இரு, ராமபிரான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உன்னை காப்பாற்றுவார் என்று தைரியம் சொன்னவர் ஆஞ்சநேயர். இல்லைன்னா சீதை செத்து போயிருப்பாங்க. அப்ப கடவுளே செத்து போயிருப்பாங்க. கடவுளை காப்பாத்தின பெருமை அனுமனுக்கு தான். ராமனை காப்பாத்தினார். இல்லைன்னா ராமன் என்ன சொல்றாரு, சீதை இல்லை என்றால் ராமனும் மடிந்திருப்பார், ராமன் மடிந்தால் லட்சுமணன் மடிந்திருப்பான். அப்படி போர்க்களத்தில் ராமபிரானுக்கு அப்ப வண்டி ஏதுங்க, போர்க்களத்தில் பீரங்கி இருந்தது, ஜீப் இருந்துச்சா? அப்ப ராமன் யாரு தூக்கி வந்து தெரியுமா? அனுமர் தான் தோல்ல தூக்கி சுத்தினார். அதனாலதான் ராமனுக்கு அவர் தோளில் சுமந்ததால் அனுமனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சிறிய திருவடி. அந்த ராமனுடைய பெரிய திருவடிகளை சுமந்ததால் இந்த அனுமனுக்கு பெயர் சிறிய திருவடி. பெரிய திருவடி யார் தெரியுங்களா? கருடாழ்வார். கருடாழ்வாருக்கு பேரு பெரிய திருவடி, ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடின்னு பேர். இந்த சிறிய திருவடியைத்தான், ஆஞ்சநேயரைத்தான் நாம் இன்றைக்கு ஜெயந்தி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக ராமனை காப்பாற்றினார், சீதையை காப்பாற்றினார், லட்சுமணனை காப்பாற்றினார், போர்க்களத்தில் செத்துப்போன 70 லட்சம் வானரங்களை காப்பாற்றினார். அது மட்டுமா, கடைசியில ஒன்றை காப்பாற்றினார். யாருன்னு சொல்லி பாருங்க. கடைசியில ஒருத்தரை காப்பாற்றினார். ராமன் 14 வருஷம் காட்டு முடிஞ்சு ராவணனை அழிச்சு சீதையை மீட்டுக் கொண்டு பல்லக்கிலே புஷ்ப விமானத்திலே அவர் போய் சேர வேண்டிய இடம் அயோத்தி. அயோத்தியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல பரதன் தீ வளர்த்து, எங்க அண்ணன் வரலன்னா நான் செத்து போறேன், இந்த தீயில விழுந்து நான் செத்து போறேன்னு பரதன் அங்க தயாரா இருக்கான். ராமர் வரல. 4 மணிக்கு வரனாரு, 3:45 ஆயிடுச்சு. ராமன் வரலன்னா நான் செத்து போவேன் அப்படின்னு சொன்னது பரதன். ராமர் என்ன சொல்றாரு, அனுமனே நீ போய் பரதனை காப்பாற்று, நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்கிற செய்தியை நீ பரதனுக்கு போய் சொல். பரதன் நான் வருவது உறுதி என்றால் சாக மாட்டான். அதனால ஆஞ்சநேயர் நேரடியாக பரதன் நடக்கிற யாகத்திலே அந்த தீயிலே விழுந்து விடாமல் பரதனை காப்பாற்றினார். ஆக பரதனை காப்பாற்றினார், ராமனை காப்பாற்றினார், சீதா தேவியை காப்பாற்றினார். சீதா தேவி யாரு? மகாலட்சுமி தான். நீ அதை புரிஞ்சுக்கணும். திருமால் தான் அவதாரமா எடுத்துக்காரு ராமனா. அப்ப திருமால் தான் ராமன். அப்ப திருமால் மனைவி மகாலட்சுமி, மகாலட்சுமி தான் சீதை. ஆக ராமனை காப்பாற்றினார், சீதையை காப்பாற்றினார், லட்சுமணனை காப்பாற்றினார், 70 லட்சம் வானர வீரர்களை காப்பாற்றினார், பரதனை காப்பாற்றினார். 5 முக்கியமான விஷயங்களை ஆஞ்சநேயர் காப்பாற்றினார். அதனாலதான் ராமன் தூதனாய், ராமனுடைய நெஞ்சம் கவர்ந்தவனாய், ராமபிரானுடைய இதய கனியாய். நீ பாருங்க, நிறைய இடத்துல அனுமர் மார்ப கிழிச்சு காட்டுவார். சீதையும் ராமனும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அவர் திறந்து காட்டுவார். ஆக ராம நாமத்தை சொல்லுவது என்ன விசேஷம் என்றால், ராமன் காப்பாற்றுவான். ராமன் நாமத்தை கேட்டு அனுமன் ஓடி வந்து காப்பாற்றுவான். அனுமன் யாரு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவ ரூபம், சிவபெருமானுடைய அருள் கடாட்சத்தாலே பிறந்தவர். மகாலட்சுமியினுடைய திருமாலுக்கு பிரார்த்தனை செய்து அஞ்சனா தேவி, இன்னைக்கு திருப்பதி போனீங்கன்னா 7 மலைகள்ல ஒரு மலைக்கு பேரு அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரி ஆஞ்சநேயருடைய அம்மா பேர்ல ஒரு மலை இருக்கு திருப்பதியில. 7 மலை, 7 மலையான் 7 கொண்ட வாடா. அந்த மலை 7 மலை வாசனுக்கு 7 மலையில ஒரு மலைக்கு பேரு அஞ்சனாத்ரி, அஞ்சனா மலை. அந்த அஞ்சனா மலையில தான் ராமன் பிரானை நினைத்து, ராமன்னா நீ திருமாலை நினைச்சுக்கணும். இந்த இடத்துல ஆஞ்சநேயருடைய அம்மா திருமாலை நினைத்து திருப்பதியில தவம் இருந்த போது அந்த வாயு பெருமான்
ஒரு கனியை தினம் எடுத்து வந்து அஞ்சனா தேவிக்கு கொடுக்க அதன் மூலம் பிறந்தவர் தான் ஆஞ்சநேய பிரபு. மைந்தன் நீ யார் என்று கேட்கிறார் ராமபிரான். நீ யாருப்பா? சின்ன பையனா வந்திருக்காரு அனுமன். நீ யாரு சின்ன பையனா இருக்கிய, யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும் போது அனுமன் சொன்ன வார்த்தை, நான் காற்றிற்கு மைந்தன், காற்று வேந்தனுக்கு மைந்தன், அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். அப்போதுதான் ராமர் கேட்கிறார், கார்கோல் இந்த சொல்லேன் செல்வன். ராமர் கொடுத்த முதல் பட்டம் சொல்லேன் செல்வன் என்கிற பட்டம் அனுமனுக்கு. அவர் சொல்லிலே கெட்டிக்காரர், ஆற்றலிலே கெட்டிக்காரர், அனுபவத்திலே கெட்டிக்காரர். அவரை வணங்கினால் செல்வம், செல்வாக்கு, தைரியம், வீரியம், பலம், வீரம், ஈரம், தீரம் எல்லாம் வரும். ஆஞ்சநேயரை வணங்கினா எல்லா செல்வங்களும் கொடுப்பார். இப்ப சனீஸ்வரன் கிட்டவே வரமாட்டான்னு சொல்றாங்களே, ஏன்? சனீஸ்வரன் ஒரு நாள் ராமபிரானுக்கு பாலம் கட்டார், சேது பாலம். அந்த நேரத்துல சனீஸ்வரன் வந்து, ஆஞ்சநேயரே உனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப 7:30 சனி, நான் உன்னை பிடிக்க போறேன். நான் ராமர் வேலை செய்யறதுக்காக நான் நடந்து போறேன். ராமருக்கு வேண்டிய பாறைகளை கடலில் போடுற பணியில் இருக்க, என்னை நீ பாதிக்க முடியாது என்று சொல்கிற போது ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் என் தலை மேல பாறையெல்லாம் வச்சுட்டு போறேன்ல, கடல்ல பாலம் கட்ட, இந்த தலை மேல ஏறி உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் உட்காரு, நீ எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் உட்காந்துக்கோ, என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சனீஸ்வரன் கிட்ட சொல்றாரு ஆஞ்சநேயர். இதெல்லாம் நடந்தது தாங்க, வரலாறு தான், பொய் சொல்லல. அப்போ ராமபிரானுக்கு பாலம் கட்டுவதற்காக அவர் பெரிய பாறையை தலைமையில வச்சுக்கிறார். அதுக்கு மேல இந்த சனீஸ்வரன் உட்கார்ந்தா, சனீஸ்வரன் தலைமையில இன்னொரு பாறையை வச்சிட்டாரு ஆஞ்சநேயர். சனீஸ்வரன் ஐயோ அப்படின்னு விழுந்தான் கீழே. 7 செகண்ட் இருந்தான் ஆஞ்சநேயர், 7 சனி பிடிக்க முடியல. அப்போ நீ ராம பக்தனா இருக்க, வலிமை உள்ளவனா இருக்க, உனக்கு ஏதாவது நான் வரம் தரணும் அப்படின்னு கேட்கிறான். யாரே? சனீஸ்வரன். அப்பதான் சனீஸ்வரன் கிட்ட கேட்கிற ஆஞ்சநேயர், என்னை வணங்குகிற, ராமனை வணங்குகிற எல்லா பக்தர்களும் சனீஸ்வரனுடைய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட. சரி, இந்த வடமாலை போடுறமே, அது எதுக்கு சார் வடமாலை போடுற ஆஞ்சநேயருக்கு? ஏன் வேற மாலை போடலாம்ல, ஏன் வடமாலை போடுறோம்? சூரிய பகவான் நெருப்பு பழமாக இருக்கிற போது ஆஞ்சநேயர் அது ஒரு ஆப்பிள் பழம் நினைச்சு வானத்துல பறக்கிறார். சின்ன குழந்தை அஞ்சனா தேவி பார்த்துட்டே இருக்கும்போது ஆஞ்சநேயர் வானத்துல பறந்துட்டார். வானத்துல பறந்து அந்த சூரியனை பழம் என்று பிடிக்கிறார். அது ராகு பெருமான். உடனே ராகு என்ன சொல்றான், ராகுவனிடத்திலே அந்த சக்தியெல்லாம் இழக்கின்ற சூழலில் தான் இந்திரனுக்கு கோபம் வந்து அந்த வஜ்ராயத்திலே ஆஞ்சநேயரை அடித்து விடுகிறார். அப்போதுதான் காடை வீங்கி விடுகிறது அவருக்கு. பிறகு கீழே வருகிறார். இந்திரன் அடித்தான் அல்லவா, அவங்க அப்பா யாரு? ஆஞ்சநேயருடைய அப்பா காற்று பகவான். காத்து நின்றுச்சு. எங்க பையன் அடிச்சல, இந்த உலகத்துல காத்தே வீச மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு அவர் போய் புகையில பத்துக்கிறார் வாயு பகவான். அப்ப காத்துல என்ன ஆகும்? எல்லாரும் சாக வேண்டியதுதான். எல்லாரும் வந்துட்டாங்க. யாரு கிட்ட? வாயு பகவான் கிட்ட. பா, நான் தப்பு பண்ணிட்டேன்பா, உன் பிள்ளைக்கு எல்லா ஹெல்ப் நான் பண்றேன்பா, ஆஞ்சநேயருக்கு எல்லா சக்தியும் நாங்க தரம்பா, இனிமேல் பட்டு அடிக்க மாட்டோம்பா அப்படின்னு யார் கேட்கிறாங்க? திருமால், பிரம்மா, இந்திரா, தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வாயு பகவான் இடத்துல கெஞ்சுகிறார்கள், உன்னுடைய மகன் ஆஞ்சநேயருக்கு எல்லா சக்தியும் நான் தரேன் அப்படின்னு. அதனாலதான் ஆஞ்சநேயர் தான் உலகத்திலே அதிக சக்தி படைத்த கடவுள். ஆற்றல் அதிகம், அவரால் எதையும் சாதிக்க முடியும். ராவணனை அப்படியே பந்தத்துக்கு போட்டார். கும்பகர்ணனை இங்க படுத்தாங்க, பாலாய் வரைக்கும் காலை நீட்டுவான் கும்பகர்ணன். இன்னொரு கால வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வரையும் இருக்கும். அவன் இந்த சாஸ்திரி நகரம் உள்ள போயிடும் கும்பகர்ணனுக்கு. அந்த கும்பகர்ணனை அப்படி ஒரு அடியா சின்ன கும்பகர்ணன் போய் விழுந்துவான் மலை மாதிரி. ஆஞ்சநேயர் அது மாதிரி. சுக்ரீவன் கும்பகர்ணன் மூக்கு கட்சின்னு வந்துட்டான், தெரியுங்களா? மூக்கிலா முகம் என்று நான் எப்படி போய் நாட்டுக்கு போவேன் அதுதான். அப்ப ஆஞ்சநேயர் விட்டுடுப்பான்ற. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கருணையானவர், கனிவானவர், பலசாலி.
வீரன், விவேகமானவர். விபீஷணன் கட்சி மாறி வரான். ராவணனுடைய தம்பி. ராவணன் பிடிக்கல. அங்கிருந்து கட்சி மாறி ராமன்கிட்ட வந்து சேர்றான். யாரு? விபீஷணன். எல்லாரும் அவனை சேர்க்க கூடாது, கட்சி மாறி வரான், அந்த தலைவனுக்கு துரோகம் பண்றான், நாளைக்கு எனக்கும் துரோகம் பண்ணிடுவான், ராமா அவனை சேர்க்காத அப்படின்னு. அப்ப எல்லாரும் சேர்த்துக்க கூடாதுன்றாங்க. அனுமர் மட்டும்தான், நல்லா கேட்கணுங்க இத, அனுமர் மட்டும்தான் வீரனை சேர்த்துக்கலான்னு சொல்ற. கட்சியை மாறி வந்தான், அவனை நம்ம கூட சேர்த்துக்கலான்னு சொல்றான். ஏன்னு சொன்னார் தெரியுமா? சீதா தேவிக்கோட கூட தோழி யார் தெரியுமா? சீதா தேவி அசோகவனத்தில் இருந்த போது அவருக்கு ஒரு தோழி இருந்தாங்க. சீதா தேவிக்கு ஒரு தோழி இருந்தாங்க அசோகவனத்துல. அந்த அம்மா பேரு திரிசடை. இந்த திரிசடை யார் தெரியுமா? வீரனுடைய விபீஷனுடைய பொண்ணு. விபீஷனுடைய பொண்ணுதான் திரிசடை. திரிசடை தான் சீதைக்கு தோழி. திரிசடையினா சீதா தேவி எப்போ செத்து போயிருப்பாங்க. ஆக இந்த திரிசடை என்கிற நல்லவளை பெற்று சீதா தேவிக்கு துணையாய் நிற்க வைத்தவன் விபீஷணன். அண்ணன் ராவணனுக்கு நியாயங்களை சொன்னவன். ஆனா நியாயங்களை கேட்காதவன் ராவணன். அதனால் அழிந்தான். அப்ப விபீஷணனை ராமன் தன் பக்கம் சேர்ப்பதற்கு துணையாய் இருந்தவன் விபீஷணன். ராவணனுடைய வீக்னஸ் பூரா சொன்னவன். இப்போ எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் நம்ம கட்சிக்கு வரான்னு வச்சுக்கோ, அந்த கட்சி தலைவர் என்னென்ன தப்பு பண்ணான்னு இவனுக்கு தான் தெரியும். அப்ப ராவணனுடைய வீக்னஸ் என்னென்னலாம் ராமன் கிட்ட சொல்றான். ராமனுக்கு அது தெரிஞ்சுதான் வீக்னஸ், தெரியணும் அவசியம் இல்லை. கடவுள் அவர். ஆனால் எந்த இடத்துல அவர் கடவுள்னு காட்டல, நீங்க ஞாபகம் வைக்கணும். ஏன் சார் அவர் கடவுள்ன்றீங்க? 14 வருஷம் காட்டுல போய் கஷ்டப்படணுமா? ராவணனை வலிக்கத்தி சண்டை போட்டா அங்க போய் பண்ணணுமா? அவரு என்ன சார் இந்த கதையாக இல்ல. ராமன் அவதார புருஷன். அவதாரம் எதுக்கு நிகழ்கிறது? ராவண யுத்தம். ஒரு மானிடனாக வந்து மனுஷப்படுற கஷ்டங்கள் எல்லாம் பட்டு சீதை மனைவியை இழந்தார். நீ நினைச்சு பாருங்க. அவரு அயோத்தியா காண்டம், பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 காண்டம் கம்பராமாயணத்துல. சரிங்க, எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் நிறைவு பண்றேன். அனுமனுக்கு இயற்பெயர் என்னங்க? அவருக்கு ஒரிஜினல் நேம் என்ன? யாரா சொல்லுங்க. எங்க நண்பர் இப்ப சிவமூர்த்தி 100 ரூபாய் பரிசு தரப்படுறார். அவருக்கு பேர் ஆஞ்சநேயர், அனுமன், மாருதி, சஞ்சீவி எல்லாம் சொன்னேன். அவருக்கு இயற்பெயர் ஒண்ணு இருக்கு, நானே சொல்றேன், 100 ரூபாய் மீறும். அவருக்கு இயற்பெயர் சுந்தரன். சுந்தரன் என்றால் அழகன். சுந்தரா என்று அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்பதான் அவருக்கு தெரியுமா, அதோட என் பேர் சுந்தரனாமா? ஆமாண்டா, உன் பேர் சுந்தரன். உனக்கு வினை பெயர் தான், உனக்கு மற்றவங்க கொடுத்த பேர் தாண்டா ஆஞ்சநேயன். நீ அஞ்சனை புதல்வன் என்பதனால் ஆஞ்சநேயன், தாடை நீங்கி இருப்பதால் அனுமன், காற்றுக்கு பிறந்ததால் நீ மாருதி. ஆக மாருதியே நமக்கு பெரிய மருந்து. அதனால அவர் ஜெயந்தி விழாவை இந்திய தேசம் மூலா கொண்டாடுது. அதனாலதான் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் அப்படின்னு சொல்லியிருந்தா பூமியில் விழுந்தாரு. யாருங்க அது மாதிரி விழுந்தது? மகாத்மா காந்தி கடைசியிலே குண்டு பட்ட பிறகு அவர் ஏராம் சொல்லிட்டு தான் கீழே விழுந்தார். அதனால அந்த ஏராம் சொல்லும் போது பின்னாலே ஆச்சரியம் வந்துருவார். இது நிஜங்க சார். நீ டூப் டாப்லாம் அடிக்காதீங்க, அனுபவத்தில் தான் சொல்றாங்க, நான் சொல்லல. இது யார் சொல்றாரு? அனுமனே சொல்லியிருக்கார். எந்த இடத்திலே ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராம கதை சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் நிற்பேன். அதனாலதான் இன்னைக்கும் பல கிராமங்கள்ல நீங்க ராமாயணம் கதை சொல்றான்னு வச்சுங்க, ஒரு பாகவதர் எதிரில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, ஒரு குத்து விளக்கு வச்சிருப்பாங்க, அங்க பூ வச்சிருப்பாங்க, கற்பூரம் ஏற்றி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? ராமகாதை சொல்லும் போது ஆஞ்சநேயர் வந்திருப்பாராம். அதனால அவருக்கு ரெஸ்பெக்ட் தராங்க, மரியாதை தராங்க. ஆஞ்சநேயர் இப்ப எங்கேயோ இருக்கிறார். அங்க கோயில் ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம பின்னால இருக்கலாம், முன்னால இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம். ராமனை பத்தி நம்ம சொல்றோம், ராம காதையை சொல்லுகிறோம். ஆக ராம பக்தன், ராம தூதன், ராமனை காப்பாற்றியும். ராமன் சொல்கிறான், ரகுகுல வம்சத்திலேயே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையப்பா, நீதானே என்னை காப்பாற்று. நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு சிரஞ்சீவின்னு ஒரு பட்டம் இருக்கு. ஏன் சிரஞ்சீவி தெரியுமா?
என்னைக்குமே சாவு கிடையாதுங்க அவருக்கு, அதான் சிரஞ்சீவி. அந்த மாதிரி நாட்டில் 7 பேர் இருக்காங்க, 7 பேர் சிரஞ்சீவி. அந்த சிரஞ்சீவி பட்டத்தை அனுமதிக்கு கொடுத்தது சீதா தேவி, சீதை மகாலட்சுமி தான். ஆகவே இந்த புஷ்ப கூடையில நீங்கள் தொட்டு வணங்குவது என்னன்னா, ஆஞ்சநேயரை நேரா போய் கும்பிட முடியாது. அதனால இந்த புஷ்பத்தின் மூலம் அந்த சக்தி அவர்கிட்ட போகுது. உங்க வேண்டுதல் அதில் சொல்லிடுங்க. எனக்கு நல்லா படிக்கணும், நல்ல கணவன் வரணும், குழந்தை பிறக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னு இந்த புஷ்பத்தின் மூலம் அங்கே மாருதிக்கு சொல்லி அனுப்புங்கள். அவன் நம் கோரிக்கையை நிறைவேற்றுவான், நினைத்ததை நடத்தி கொடுப்பான். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6ஆக, 5லே 1 அயலார் மண்ணில் கண்டு 5லே 1 வைத்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். இப்ப நான் அந்த பொருள் ஈஸியா சொல்றேன். 5லே 1 பெற்றான், பஞ்சபூதத்துல 1 காத்து, அந்த 5லே 1 பெற்றான் மாருதி. 5லே 1 தாவி, 5 பூதங்களிலே ஆகாயம் 1. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆகாயத்தில் மேல போறாரு. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, கடல் ஒரு தண்ணீர் ஒரு பஞ்சபூதம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6ஆக, 6னா வழி, ஆகாயம் வழியா போறாரு. யாருக்காக? ராமருக்காக. ஆரியருக்கு ஆகையேகி அயலார் மண்ணில் 5லே 1 பெற்ற பூமாதேவியான சீதா தேவியை 5லே 1 பெற்ற அனங்கை அயலார் ஊரில் ராவணன் ஊரில் கண்டு 5லே 1 வைத்தான். 5லே 1 என்ன? இப்போ ஆகாயத்தில் பறந்தாரு, கடல் மேல பறந்தாரு, அயலார் ஊர்ல போய் பூமாதேவியை பார்த்தாரு. யாருக்காக போனாரு? ஆரியருக்காக போனாரு. யாருடைய புள்ள? அவரு காற்றின் புள்ள. அதனால 4 வந்துச்சு, இன்னும் 1 தான் வரல. அது யாரு? ஆகாயம், கடல், என்ன சொல்லியாச்சு? காற்று தான் சொல்லல. காற்று தான் சொல்லிட்டுமே, காற்றின் புதலம் தானே அவன். அயலாறு மண்ணில் அந்த அணங்கை கண்டு 5லே 1 வைத்தான்னா நெருப்பை வச்சுட்டான். ராவணன் இலங்காபுரியில நெருப்பை வைத்தான். அதனால இலங்காபுரியில நெருப்பை வைத்தான் அனுமன். ஆக 5லே 1 பெற்றான், 5லே 1 6ஆக, 5லே 1 தாவி, ஆரியருக்கு ஆகையேகி 5லே 1 பெற்ற அணங்கை அயலார் மண்ணில் கண்டு 5லே 1 வைத்தான். அவன் நம்மை அழித்து காப்பான். ஆகவே ஆஞ்சநேயர் பிரபு நம்மை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலங்காரம் முடிந்து உங்களுக்கு அருமையான தீப ஆராதனையை காட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஆஞ்சநேயர் பெருமை எல்லோரும் வணங்கி எல்லா வளங்களும் நலங்களையும் நீங்கள் பெற வேண்டும். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் நல்ல சத்தமா சொல்லுங்க. ஸ்ரீராம் 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 ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நன்றி, வணக்கம். சாஸ்திரிநகர் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஆற்றிய நமது அருமை அண்ணன் திரு லக்குவதி அண்ணன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், பெரியவர்கள் சார்பாகவும், தாய்மார்கள் சார்பாகவும், இளைஞர்கள் சார்பாகவும் அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மேல வாங்கப்பா.